இன்றைக்கு நெசவாளர்கள், மனிதனுக்கு மானம் மறைக்க ஆடை கொடுத்த அந்த நெசவாளர்கள், ஆதி தொழில் பாலாவி போன்ற மிக மென்மையான ஆடைகளை நாங்கள் நெய்தோம், தமிழர்கள் நெய்தார்கள் என்பது வரலாறு. அந்த தொழில் இன்றைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கிறது. அதை காப்பாற்றுங்கள் என்று இந்த கூட்டத்தை போட்டிருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். உங்களை எல்லாம் பார்த்து, இந்த மக்களை, இந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவுக்குடி மக்களை பார்த்து ஒரு கேள்வி. உள்ளிட்ட அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நெசவு தொழில் நலிந்துவிட்டது. நெசவாளர்கள் வாழ்வின் விளிம்பில் இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும், அந்த நெசவு தொழிலை காப்பாற்ற வேண்டும். அதற்கு உங்களை விட்டால் வேறு யாரும் எங்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்று நெசவாளர் முன்னேற்ற கழகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா கணேசன் அவர்கள் சென்னைக்கு வந்து அண்ணன் அவர்களை சந்தித்தார். அண்ணன் ஐயா கணேசன் அவர்களை அமர வைத்து அவர்களுடைய சிக்கல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டார். நாங்கள் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம், அதிலே நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்றுதான் ஐயா கணேசன் அவர்கள் கோரிக்கை வைத்தார். நெசவாளர்களாகிய நீங்களே நலிந்து போயிருக்கிறீர்கள். அந்த கூட்ட செலவை கூட நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை. நாங்களே கூட்டம் நடத்துகிறோம், நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த வகையில் தான் இந்த கூட்டம் இன்றைக்கு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நெசவாளர்கள் நலிவுற்றிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் மூத்த தொழில் என்று சொன்னால் ஒன்று முதலில் உழவு, இரண்டாவது குயவு, மூன்றாவது நெசவு. இந்த மூன்று தொழில் தான். இந்த மூன்று தொழிலே நடுவிலே உள்ள குயவு சுத்தமாக அழிந்து விட்டது. இன்றைக்கு அந்த குயவர் தொழிலை செய்கிறவர்கள் அந்த தொழிலை விட்டு வேறு வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த குயவு செய்வதற்கான மண் எடுக்க முடியவில்லை அவர்களால். இங்கே மலையை வெட்டி நொறுக்கி மணலாக விற்கலாம், மலையை வெட்டி கடத்தி கேரளாவுக்கு கடத்தலாம், மலையை வெட்டி அண்டை நாடுகளுக்கு கடத்தலாம். தங்கள் தொழில் செய்வதற்கு குயவர்கள் இன்றைக்கு மண்ணெடுக்க முடியாத ஒரு நிலை இங்கே இருக்கிறது என்றால், தொழிலாளிகளை பற்றி, இந்த மக்களை பற்றி கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத ஒரு அரசு இங்கே நடப்பதால் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதேதான் உழவுக்கும். உழவு தொழில் நன்றாக இருக்கிறதா? இந்த நெசவு தொழிலுக்கு ஆணி வேறாக இருப்பது உழவு தொழில். அவர்கள் பஞ்சை விளைவித்து கொடுத்தால்தான் இவர்கள் நெசவு செய்ய முடியும். அந்த உழவர்கள் இன்றைக்கு நிம்மதியாக வாழ்கிறார்களா என்றால் இல்லை. அந்த உழவர்கள் அந்த பஞ்சை விளைவித்து விட்டு அதை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்து கொண்டு போய் கொடுத்து விட்டு உரிய விலை கிடைக்காமல் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு வெளியிலே வந்து சாலையிலே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், நாங்கள் அந்த பஞ்சை பறிப்பதற்கான அந்த கூலி கூட எங்களுக்கு கட்டுப்படி ஆகவில்லை. ஆகவே எங்கள் தொழிலை காப்பாற்றுங்கள், உழவை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நெசவாளர்கள், மனிதனுக்கு மானம் மறைக்க ஆடை கொடுத்த அந்த நெசவாளர்கள், ஆதி தொழில் பாலாவி போன்ற மிக மென்மையான ஆடைகளை நாங்கள் நெய்தோம், தமிழர்கள் நெய்தார்கள் என்பது வரலாறு. அந்த தொழில் இன்றைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கிறது. அதை காப்பாற்றுங்கள் என்று இந்த கூட்டத்தை போட்டிருக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். உங்களை எல்லாம் பார்த்து, இந்த மக்களை, இந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவுக்குடி மக்களை பார்த்து ஒரு கேள்வி. அந்த நெசவு தொழில் போய் செய்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளை பார்த்து ஒரு கேள்வி. இந்த சிக்கல்கள் இன்றைக்கு வந்ததா? இந்த சிக்கல்கள் நேற்று வந்ததா? நேற்று தான் இந்த உழவு தொழில் நலிந்து போனதா? நேற்று தான் இந்த நெசவு தொழில் நலிந்து போனதா? இந்த நலிவுக்கு யார் காரணம்? நீங்கள் 60 ஆண்டுகளாக யாரை தேர்ந்தெடுத்து ஆட்சி கட்டிலில் அமர்த்தினீர்களோ அவர்கள் தான் காரணம். இதற்கு அவர்கள் தான் காரணம். அவர்கள் யார்? அவர்களை தேர்ந்தெடுத்தது யார்? நீங்கள். நீங்கள் யார்? எசமானர்கள். அவர்கள் ஆட்சி பீடத்தில் உட்கார வைத்தது யார்? நீங்கள்.
ஆனால் உங்கள் கோரிக்கை யாரிடம் வைக்கிறீர்கள்? அவர்களிடம் போய் கை கட்டி நீங்கள் கேட்கிறீர்கள். ஐயா, இதே கணேசன் ஐயா அவர்களை கேட்கிறேன். அன்றைக்கு அலுவலகத்துக்கு வந்து எந்த உரிமையோடு ஒரு தலைவர் பக்கத்தில் உட்கார்வது போல் உட்கார்ந்தீர்களா? ஒரு அண்ணன் தம்பி பக்கத்தில் உட்காருவது போல் உட்கார்ந்தீர்கள். அப்போ உங்கள் கோரிக்கை ஒரு அண்ணனிடம் உன் தம்பியிடம் உரிமையோடு கேட்டு எங்களுக்கு இதை செய்து கொடுங்கள் என்று கேட்கின்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறது. செய்து கொடுக்கின்ற கடமை என் அண்ணன் செந்தமன் சீமானுக்கு இருக்கிறது. செய்வார். 15 ஆண்டுகளா கேட்கிறேன். நான் உங்கள் வேலைக்காரன், எனக்கு வேலை கொடுங்கள். என்னை ஆட்சி கட்டில் ஒரு முறை உட்கார வைத்து பாருங்கள். உங்கள் வாழ்வாதாரத்தை நான் மாற்றிக் கொடுக்கிறேன். ஒரு ஓட்டை போட்டுவிட்டு நீங்கள் போய் படுத்து தூங்குங்கள். 5 வருடம் கழித்து வந்து பாருங்கள், இந்த நாடு சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்றார். செய்யலையே, நம்ம செய்யலையே. ஒரு மனிதன் எப்படி எதுக்கு போராட்டம்? தூங்கி எழுந்தா போராட்டம், படுக்க போனா போராட்டம். அண்ணனிடம் பயம் வருது, ஒரு அலைபேசி வருதுன்னா அடுத்த போராட்டத்துக்கு கூப்பிடுறாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுது. இந்த சம்பவம் அங்கே நடந்துட்டு எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த சம்பவம் அங்கே நடந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களை மிரட்டுறாரு. ஆக இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற, இந்த உலக உயிரினங்களுக்கு அரசியல் செய்கின்ற ஒற்றை மகனை நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து விட்டு, ஐயா கணேசன் அவர்களே போய் படுத்து தூங்குங்கள், இந்த நாடு சொர்க்கமாக இருக்கும். இந்த தொழிற்சங்க பேரவை அண்ணனால் உருவாக்கப்பட்டது. இந்த தொழிற்சங்க பேரவையினுடைய சிறப்பு தலைவர் அண்ணன் செந்தமன் சீமான். அதனுடைய தலைவர் தான் நான், செயலாளர் தான் வழக்கறிஞர் சுரேஷ்குமார். இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே இந்த தொழிற்சங்கம் மிக வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மின்சாரத்துறையிலே, போக்குவரத்து துறையிலே, அவசர ஊர்தி ஓட்டுகின்ற துறையிலே, எல்லா துறையிலும். இதில் என்ன கொடுமைன்னா, இதுவரைக்கும் தொழிற்சங்கத்தில் எந்த கட்சி பெரிய ஆண்மை என்று மார்தட்டி கொண்டதோ அந்த அமைப்பில் இருந்து பகுதியாக நாம் தமிழ் தொழிற்சங்கத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அண்ணன் பின்னாடி போராட்டம் என்றால் அது செந்தமன் சீமான், உரிமை மீட்பென்றால் அது செந்தமன் சீமான் பின்னால் சென்றால்தான் இந்த நாடு முன்னேறும் என்பதை தொழிலாளர் வர்க்கம் புரிந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அறைகோல் விடுகிறோம். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தொழிலாளிகளே அணி சேருங்கள், நாம் தமிழ் தொழிற்சங்க பேரவையிலே அணி சேருங்கள், நம்ம உரிமைகளை கேட்போம். அண்ணன் சொல்லி இருக்கிறார், ஒன்று கூட்டுவோம் வென்று காட்டுவோம் என்று சொல்கிறார். நாம் ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம், நாம் தமிழர்.